ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங் கிச்சனில் கொரியன் காலிஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: காலிஃப்ளவரை இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். வெங்காயம், கேப்சிகம் க்யூப்ஸாக கட் பண்ணது, ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன் பார்ட்ஸும் ஒயிட் பார்ட்ஸும், இது பூண்டு பொடியாக அரிஞ்சது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மைதா, இது பிரெட் க்ரம்ஸு, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், பெப்பர், சால்ட்டு, இது டொமேட்டோ சாஸ், இது வந்து வெள்ளை எள்ளு, வினிகர், ஃபஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, பெப்பர் கொஞ்சமாக, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக, மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மீதந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கேப்சிகமையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வதக்கினா போதும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் சோயா சாஸ் கொஞ்சமாக, சோயா சாஸ் ஊற்றுறதுனால நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வினீகரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட்ஸை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினதும் நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் வெள்ளை எள்ளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக தண்ணியில் ஒரு ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த காலிஃப்ளவரில் ஊற்றிடலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சாஸியாக கிடைக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதும் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொரியன் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.